வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சின்னத்திரை நடிகை சித்ராவுடைய தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ரசிகர்களிடம் பார்த்தீங்கன்னா வேதனை அளித்து வருகிறது. வாங்க, என்ன தகவல், அவர் எதற்காக இந்த விபரீத முடிவு செய்தார்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சின்னத்திரை நடிகை சித்ரா விஜய் சித்ராவாக இருந்து சின்னத்திரையில் நடிகையாக கால் பதித்தாங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் தொடரில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் பெற்றிருந்தாங்க. இவரது நடிப்பிற்காக இந்த தொடரை பல ரசிகர்கள் பார்த்து வந்தாங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி பூந்தமல்லியை அடுத்துள்ள நசரத் பேட்டையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க. இப்படியான நிலையில் சித்ரா தற்கொலை செய்து 4 ஆண்டுகளுக்கு பின்பு அவரது தந்தை காமராஜர் என்று டிசம்பர் 31ஆம் தேதி திருவான்மையூரில் உள்ள வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. மேலும் தூக்கிட மகளின் துப்பட்டாவை அவர் பயன்படுத்தியுள்ளார். இந்த தகவல் பலருமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சின்னத்திரை நடிகை சித்ரா விஜய் டிவியில் பிரேம் டைமில் ஒளிபரப்பாகி வந்த பாண்டியன் ஸ்டோர் தொடரில் நடித்திருந்தாங்க. இவங்க நடிப்பு சின்னத்திரை ரசிகர்கள் மிகவும் பிடித்து போனது. இணையதளத்தில் இவங்க ரசிகர்கள் பல லட்சக்கணக்கான பேர் தொடர்ந்து வந்தாங்க. இவரது காதலர் ஹேம்நாத் என்பவருக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது செய்திகள் எல்லாம் வெளியானது. மேலும் இவர் ஏற்கனவே பதிவு திருமணம் செய்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியானது. பெற்றோர்களின் சம்மதத்துடன் இவர்கள் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது. திருமணமாகி 3 மாதத்துக்குள் கணவனுடன் தங்கியிருந்த ஹோட்டலில் சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. சித்ராவை தற்கொலைக்கு தூண்டினார் என கைது செய்யப்பட்ட ஹேம்நாத் சில மாதங்களாகவே விசாரணை காவலில் சிறையில் இருந்தார். சித்ராவின் தற்கொலை வழக்கு முதல்ல தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தது. அதன் பின்பு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வசம் ஒப்பிக்கப்பட்டது. விசாரித்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மகிழ நீதிமன்றம் விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. ஹேம்நாத் மீதான குற்றங்கள் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி நீதிமன்றங்கள் அவரை விடுவித்தது. இது சித்ரா குடும்பத்தினருக்கும் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் ஆழ்த்தியது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சித்ராவின் தந்தை மேல் முறையீடு செய்தார். அங்கும் ஹேம்நாத் மீதான குற்றச்சாட்டுகள் போதிய ஆதாரங்கள் இல்லை என அவரை விடுவித்த கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் தீர்ப்பு வெளியானது. இப்படியான நிலையில் மகளை இழந்த சோகத்தில் இருந்த காமராஜர் அவர்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து வந்திருக்காரு என்று அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு வராங்க. இப்படியான நிலையில் திருவான்மையூர் உள்ள அவர் வசிக்கும் வீட்டில் மகளுடைய சித்ராவின் துப்பட்டாவில் காமராஜ் அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாரு. இவரது தற்கொலை தொடர்பாக திருவான்மையூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை வருகிறது. இந்த சம்பவம் சித்ராவின் ரசிகர்களையும் உறவினர்களையும் மற்றும் நண்பர்களையும் ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருடைய குடும்பத்திற்கு மன அழுத்தம் ஏற்பட்டாலே தற்கொலை எண்ணம் உண்டானாலே அதிலிருந்து மீண்டும் மாற்ற ஏற்பட கீழ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான முடிவில்லை என்று சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.